குருவே சரணம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற சூழல் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் புரியுதா புரியலையான்னு தெரியல. ஆனால் நமக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்குது. என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய பாரம்பரியத்தை நோக்கி, இயற்கையை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்ப வாழ பழகிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு இந்த பிரபஞ்சம் உணர்த்துகிறது. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அப்படின்னு தெரியல. உணவு, நம்முடைய வாழ்க்கை முறை, குழந்தைகளுடைய வளர்ப்பு, அத்தனையிலையுமே நம்ம இயற்கையை விட்டு நகர்ந்துட்டோம். இது நமக்கும் நல்லதில்லை, மனிதர்களுடைய சந்ததிக்கும் நல்லதில்லை. இன்றைக்கி ஒரு நல்ல காற்று இல்லை, நல்ல தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னும் ஒரு 40-50 வருடங்கள் நகர்ந்தது அப்படின்னாக்கா நாம் அன்னைக்கு இருக்க மாட்டோம். ஆனால் நம்முடைய சந்ததி இங்கே இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம என்னத்தை விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம ஒரு நிமிஷம் நின்று யோசித்தோன்னா, இந்த இயற்கையை பாதுகாப்பது எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அந்த வகையில் நம்முடைய நாட்டு பசுமாடுகள், நம்முடைய ஆடுகள், கோழிகள், மரங்கள், பயிர்கள், தானியங்கள், நம்முடைய உணவு முறைகள், இது எல்லாமே நம்ம திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு இன்றைய காலகட்டத்தில் மிக மிக அவசியம். அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் இதை நோக்கி வரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சு தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆகையால் இளைஞர்களே, நீங்கள் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும். எங்களை போன்றோர்களுடன் இணைந்து இயற்கையை பாதுகாப்பதிலும் உங்களுடைய வாழ்க்கையில் மனசையும் உடம்பையும் நல்லபடியாக பார்த்துக்கிறதுலையும் நிச்சயமாக உங்களுடைய பங்கு மிக மிக அவசியம். ஆகையால் வாருங்கள் இயற்கை விவசாயம் செய்ய.